பிரபஞ்ச சக்தி டிவி. Video 100. கடமை மாத இதழ் மார்ச் 2011. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Issue of pilgrim safety. More than 100 people tragically lost their lives on January 14 as an estimated 250,000 people were on the grassy slopes to watch the Makarajyoti in the hill shrine of Sabrimala. சபரிமலையில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மகர ஜோதியை தேடிச் செல்லும் ஐயப்ப பக்தர்களே, உங்களுக்குள் இருக்கும் ஜோதியை எப்போது உணரப்போகிறீர்கள்? செய்தி: Dilma Rousseff takes charge in Brazil. Brazilian President Dilma Rousseff began her first full day in office pledging to build on the policies of her hugely popular predecessor, Luiz Inácio Lula da Silva. The 63-year-old divorced grandmother is a left-wing guerrilla who was tortured in prison in the 1970s for opposing the then military government. பிரேசில் நாட்டின் பெண் ஜனாதிபதி டில்மா ரூசஃபின் வெற்றியை பாராட்டுகிறோம். அவர் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். செய்தி: Liu awarded Peace Nobel. Chinese dissident Liu Xiaobo was awarded the Nobel Peace Prize in absentia at an Oslo ceremony derided by Beijing as a political farce. மனிதன் மகிழ்ச்சியாக வாழ சோறும் வேண்டும், சுதந்திரமும் வேண்டும். இந்த உண்மையை சீன அரசு உணர வேண்டும் என்பதற்காக சீனாவில் சிறையில் வாடும் கைதிக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. செய்தி: Pranab to clarify government's stand on ending black money. The Supreme Court sought clarity from the government on how it intended to end black money and wanted to know why it could not reveal the names of people who had stashed away huge sums in foreign banks. அரசியல்வாதி உட்பட நம் அனைவருக்கும் ஆடம்பர வாழ்க்கையின் மீது உள்ள மோகம் மறைந்தால் கருப்பு பணம் தானாக மறையும். செய்தி: Question of alliance with BMK does not arise now. The question of the BMK entering the DMK alliance does not arise as PMK leader S. Ramados himself has said that his party had not taken any decision in this regard, Chief Minister Karunanidhi said. எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி அமைத்தால் என்ன? தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு நல்ல அரசாங்கம் கிடைத்தால் சரி. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள்: இழைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். பொருள்: விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்திக் கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். விருந்தினரை ஓசரிப்பதை ஓர் யாகமாக நினைத்து செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பது சரி. பெரிய விருந்தினர் வந்தால் அதிக பலன் கிடைக்கும் என்றும், சிறிய விருந்தினர் வந்தால் குறைந்த பலன் கிடைக்கும் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது முற்றிலும் தவறு. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம்.
இனி ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அது அவனுக்கு தோல்வி மட்டுமல்ல, அழிவும் கூட. அப்படிப்பட்ட அழிவே உன் எதிரிக்கு வர வேண்டும். உன் எதிரியின் உடல் அழிய வேண்டும், மறைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அது முட்டாள்தனம். அந்த இடத்தில் இன்னொரு எதிரி வந்து உட்கார்ந்து விடுவான். உன்னை ஜெயிக்க முடியும் என்ற அவன் எண்ணத்தை அழிந்து போன எண்ணத்தோடு எப்படி இன்னொருவன் வருவான்? வெற்றியை தரும் எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொண்டு உன்னை எதிர்க்கும் எண்ணங்களோடு போராடு. உனக்கு வெற்றியை தரும் எண்ணம் எது? பிரபஞ்ச சக்தியாகிய என்னை பற்றிய எண்ணம் மட்டுமே உனக்கு வெற்றியை தரும். வெற்றி வீரனே, உனக்கு சாதகமாக இல்லாத கோடிக்கணக்கான சக்திகள் உன் எதிரிகள் என்பதை புரிந்துகொள். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. சுப்பிரமணிய பாரதி பிராமணியத்தை எதிர்த்த பிராமணர். ஆரிய இந்து மத ஸ்மிருதிகளை பாரதி வன்மையாக கண்டித்தார். மனிதர்களை 4 ஜாதிகளாக பிரித்து சிலரை பிராமணர்கள் என்றும் மற்றவர்களை பிராமணர் அல்லாதோர் என்றும் சொன்ன ஸ்மிருதிகளை பாரதி கண்டனம் செய்தார். குட்டி தேவதைகள் போல் நாட்டில் வலம் வந்து கொண்டிருந்த பிராமண மத குருக்களை பாரதி வெறுத்தார். கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மக்களிடம் பணம் பறித்த பிராமண பூசாரிகளை பாரதி எதிர்த்தார். பஞ்சமர்களை அடிமைகள் நிலையிலிருந்து விடுவிக்கவும் உயர்த்தவும் வழி சொன்ன பாரதி பட்டியலின மகாஜன சபையின் நடவடிக்கைகளை பாராட்டினார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஐரோப்பியர்களும் ஆசியாவைச் சேர்ந்தவர்களும் ஆப்பிரிக்காவில் குடியேறியதால் தான் ஆப்பிரிக்க கண்டத்தில் பல நகரங்கள் உருவாகி வளர ஆரம்பித்தன. 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகும் ஆப்பிரிக்காவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆதிக்க நாடுகள் ஆப்பிரிக்க காலனிகளில் உருவாக்கியிருந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் மக்கள் தொகை அனுமானமாகவும் தோராயமாகவும் கூறப்பட்டது. தற்போது ஆப்பிரிக்க நாடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The past perfect continuous tense is used for an action that began before a certain point in the past and continued up to that time. Example, at that time he had been writing a novel. The simple future tense is used for an action that is still to take place. I shall see him tomorrow. When the future is colored with intention, the going to plus infinitive construction is preferred. He is going to build a new house. Be a man of potations. Talent is nurtured in solitude. Character is formed in the stormy billows of the world. Every man has 3 characters: that which he exhibits, that which he has, and that which he thinks he has. Swaraj is not acquisition of authority by a few, but acquisition of the capacity by all to resist authority when it is abused. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். அண்டவிருத்தி அண்டவிருத்தி விரைவீக்கம். அண்டா அண்டா முட்டை. அண்டாக்கார் அண்டாக்கார் முட்டை வடிவ. அந்த் முடிவு. அந்த கால் மரண நேரம். वाक्यम सब बातें जानने के बाद उन्होंने ये सलाह दी, मेरी राय है कि आप मोहनदास को इसी साल विलायत भेजें. उच्चरिப்பு सब बातें जानने के बाद उन्होंने ये सलाह दी, मेरी राय है कि आप मोहनदास को इसी साल विलायत भेजें. பொருள், எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு அவர் இந்த ஆலோசனையை சொன்னார். நீங்கள் இந்த ஆண்டே மோகன்தாஸை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே என் கருத்து. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி மாநிலங்களவையின் திருத்தங்களை மக்களவை ஏற்றுக்கொண்டால் அந்த நிதி மசோதா இத்திருத்தங்களோடு 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். மாநிலங்களவையின் திருத்தங்களை மக்களவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிதி மசோதா அந்த திருத்தங்களே இல்லாமல் 2 அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். மாநிலங்களவையின் பரிந்துரைகளுக்காக அனுப்பப்பட்ட மசோதா 14 நாட்களுக்குள் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் அந்த மசோதா 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். நீ சிறுவனாக இருந்தபோது உலகத்தை பார்த்து பயந்தாய். இப்போது உலகம் உன்னை பார்த்து பயப்படுகிறது. ஆளப்படுபவன் ஆள்பவனை பார்த்து பயந்துதானே ஆக வேண்டும். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1991 அக்டோபர் 2 அன்று சென்னை அண்ணா சாலையில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று இந்திரா காந்தி நற்பணி மன்றம் முடிவு செய்தது.
மன்ற உறுப்பினர்கள் நிகழ்ச்சிக்கு காலஞ்சென்ற தூக்குமேடை ராஜகோபாலை சிறப்பு விருந்தினராக அழைக்க விரும்பினார்கள். 100 பேருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற உறுப்பினர்கள் விருப்பத்தை ராஜகோபால் நிராகரித்த போது அவர் சொன்ன வார்த்தைகள், சுதந்திரம் வாங்கி 45 ஆண்டுகளாகியும் இந்த நாட்டில் பிச்சைக்காரர்களை ஊக்குவிக்கும் காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது அழைத்து நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளுங்கள். மகாத்மா காந்தியை பற்றிய புத்தகங்களை உறுப்பினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கலாம் என்ற என் யோசனையை ராஜகோபால் பாராட்டி ஏற்றுக்கொண்டார். புத்தகங்களில் அவரை கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னபோது நானும் கையெழுத்திட வேண்டும் என்று கூறி என்னை பெருமைப்படுத்தினார். சுமார் 50 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திற்கு ராஜகோபால் மட்டும் வந்திருந்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்காக ஒரு பெரியவரை காக்க வைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே நிகழ்ச்சியை அவரை மட்டுமே வைத்துக்கொண்டு சிறப்பாக நடத்தி முடித்தோம். சத்தியமூர்த்தி பவனுக்கு அருகில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி ஒருவர் கூட வராததற்கு காரணம் எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. தூக்குமேடை ராஜகோபால் மூப்பனார் கோஷ்டியாம். அட ராமா, மகாத்மா காந்தி பிறந்த நாளை கொண்டாடும் போதும் கோஷ்டி சண்டையா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளராததற்கு என்ன காரணம் என்பதை அப்போது உணர்ந்தேன். தலைப்பு A poem by BSV. Let them enjoy here. Woman shows her beauty, man shows his valor. Who doth admire whom? One doth the other. She gives him pleasure, he calls her treasure. Truly it is he who keeps her glee. Hey, my dear, he calls. In his call she falls. She falls on shoulders broad, with loving answer, my lord. Lord to her is he, dear to him is she. As lord and the dear, let them enjoy here. அடுத்த தலைப்பு சிறுகதை. மாப்பிள்ளையை மாற்று. பாக்கியம் முதலியார் தன் மகளின் திருமணத்தை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நல்ல மாப்பிள்ளை, சொந்தக்கார மாப்பிள்ளை என்றெல்லாம் பார்த்ததில் 2 வருடங்கள் ஓடிவிட்டன. 23 வயதுக்கு பிறகும் திருமணமாகாமல் பெண் வீட்டில் இருந்தது அவருக்கு மனக்கலக்கத்தை கொடுத்தது. சந்திரசேகர் கஸ்டம்ஸ் இலாக்காவில் மேல்நிலை குமாஸ்தாவாக வேலை பார்த்தான். பெரிய அதிகாரி இல்லை என்றாலும் அவனுடைய அந்தஸ்து போதும் என்று முடிவு செய்து பாக்கியம் முதலியார் திருமணத்தை பற்றி மாப்பிள்ளை வீட்டாருடன் பேசி நிச்சயித்து விட்டார். அதற்கு 3 நாட்கள் கழித்து வந்த கடிதம் அவரை சிக்கலில் மாட்டிவிட்டது. பம்பாயில் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்த என்ஜினியர் சுப்பிரமணியம் தன்னுடைய பெற்றோர்கள் சம்மதித்து விட்டதாகவும் பெற்றோர்களோடு ஊருக்கு வந்து திருமணத்தை முடித்து விடுவதாகவும் எழுதியிருந்தான். 2 ஆண்டுகள் தட்டி கழித்ததற்கு மன்னிப்பு கேட்டிருந்தான். நிச்சயம் செய்துவிட்ட திருமணத்தை என்ன செய்வது? முதலியார் தன் மகளுக்கு பேசிய சீதனத்தை விட 1,00,000 ரூபாய் அதிகம் கொடுப்பதாக உறுதியளித்து தன் தம்பி மகளை மணப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சந்திரசேகரின் பெற்றோரிடம் கெஞ்சினார். அவர் கெஞ்சியதை பார்த்து இறக்கப்பட்டு சந்திரசேகரின் பெற்றோர்கள் சம்மதித்து விட்டனர். தன் தம்பி மகளின் திருமணத்தில் அக்கறை காட்டிய முதலியாரின் பெருந்தன்மையை எல்லோரும் பாராட்டினார்கள். முதலியாரோ தன் மகளுக்கு தான் விரும்பிய மாப்பிள்ளை கிடைக்கப் போவதை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். முதலியார் மாப்பிள்ளையை மாற்றியதற்காக தன் மகளிடம் மன்னிப்பு கேட்டார். சீச்சி, என்னப்பா இதெல்லாம் என்று சொல்லி மகளோ சந்தோஷத்தை மறைக்க முடியாமல் சம்மதித்து விட்டாள். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரி டெல்லியில் மாணவர்களும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரும் நடத்திய போராட்டத்தில் 100கணக்கானோர் லத்திசார்ஜ், கண்ணீர் புகை தாக்குதலுக்கு ஆளாகி காயம் அடைந்திருக்கிறார்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். போராட்டக்காரர்களை மத்திய அரசு அடக்க முயன்றது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். கேள்வி 2. பெண்கள் பலகீனமானவர்கள் என்று பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பெண்கள் பலகீனமானவர்கள் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில விஷயங்களில் ஆண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள், வேறு சில விஷயங்களில் பெண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள், அவ்வளவுதான். கேள்வி 3. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு என்ற பாடலை பாடுவீர்களா? இன்னொருவர் வேதனை
இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவராவார், ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவராவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. கோழிய பாரு காலையில் விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். கோழிய பாரு காலையில் விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும். நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.